ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். 2025 அதாவது 2025 ஒரு அந்த ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்க்கான ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ பார்த்தாலே போதும் நம்மளுக்கு எப்படி இங்கிலீஷில் வந்து சென்டம் எடுக்கணும், 90 அவுட் ஆஃப் 90 எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கறது மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இங்கிலீஷில் மேஜரான ப்ராப்ளம் வந்து கிராமட்டிக் மிஸ்டேக். இந்த கிராமட்டிக் மிஸ்டேக் வரக்கூடாது நம்ம இங்கிலீஷ் எழுதி பார்க்கணும். அதே மாதிரி இங்கிலீஷில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மற்ற சப்ஜெக்டோட இங்கிலீஷில் ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் கண்டென்ட் எழுதியிருந்தாலும் நம்மளோட லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்க கிராமட்டிக் மிஸ்டேக்ஸு அதில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கிலீஷில் சென்டம் எடுக்குறது சும்மான விஷயம் இல்லைன்னா இப்போ நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ்ன்றது தான் நம்மளுக்கு வந்து டோட்டலாக இங்கிலீஷ் பண்ண போகிற விஷயம். இதில் வந்து இங்கிலீஷ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்ட் 1 செக்ஷன் பார்த்தோமா, நம்மளுக்கு வந்து சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், கிராமட்டிக் செக்ஷன் இதெல்லாம் வரும். ஓகேவா? இந்த சினோனிம்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினும் சினோனிம்ஸ்ன்றது வரும். தெளிவாக சொல்கிறோம், நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையும் சொல்கிற மாதிரி தான். ஆப்ஷன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இப்போ இங்கே டி ஆப்ஷன்றது கொடுத்துருக்காங்க. இந்த டி ஆப்ஷன்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணி இங்கே போடணும். என்ன தான் ஆன்சர் ஃபஸ்ட் ஒனுக்கு வெரி கிரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இது நம்ம என்ன தான் போட்டோம்னா நம்ம ஆப்ஷனை மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் சில பேர் வந்து கவனித்து போட்டுருவாங்க, சில பேர் வந்து அதை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லினால போடாமல் விட்டுருவாங்க. ஓகேவா? அதனால் நல்லா கவனித்து ஆப்ஷனை தெளிவாக எழுதுங்க. இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி தான் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சினோனிம்ஸ். சில பேர் தப்பு பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 கொஸ்டின் சினோனிம்ஸ், அடுத்த 3 கொஸ்டினும் சினோனிம்ஸ் நடித்து சில பேர் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமில் பல பேர் பண்ணியிருக்க விஷயம். ஓகேவா? அடுத்த 3 வந்து ஆன்டோனிம்ஸ், அதாவது ஆப்போசிட்ஸ். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட்ஸ் கேட்டால் பல பேர் சினோனிம்ஸ் எழுதிட்டு வருவாங்க. 4, 5, 6க்கு இன்னமும் பல பேர் வந்து சினோனிம்ஸ் எழுதிட்டு வந்து சார் மார்க் வரல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல சொல்லுவீங்க. ஓகேவா? இந்த தப்பு பண்ணாதீங்க. அதனால் தெளிவாக கொஸ்டினில் மேலே என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டோனிம்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கான ஆன்டோனிம்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? அதனால் தெளிவாக எடுத்துங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் 4th ஒன்றுக்கு டி ஆப்ஷனில் பாருங்கள், டி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். மாற்றி ஆப்ஷனை போட்டாலும் தப்பாயிடும். நம்ம அதே மாதிரி ஆன்சர் மாற்றி எழுதக்கூடாது, தப்பாயிடும். ஓகேவா? அதனால் தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? இப்போ டி ஆப்ஷனுக்கு ஆக்கியபைடு. அதே மாதிரி 5th ஒனுக்கு ஏ அன்ஃபார்ச்சுனேட்லி, மேபி அந்த கொஸ்டின் வந்து ஃபார்ச்சுனேட்லியாக இருக்கலாம், அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ ஆப்ஷன் கரெக்டாக எழுதணும் அங்கேயும். 6th ஒனுக்கு வந்து பிக்கு வந்து ப்ளஷர். ஓகேவா? இதுக்கு எல்லாமே பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தான். அதனால் தெளிவாக எழுதுங்க. கொஸ்டினை பொறுமையாக படிங்க. ஃபஸ்ட் ஒனுக்கு சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினோனிம்ஸ் கேட்டிருக்கான். செகண்ட் அடுத்த 3 கொஸ்டினுக்கு வந்து சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டோனிம்ஸ். ஆனால் தெளிவாக கொஸ்டினை படிச்சு எழுதுங்க. இந்த பப்ளிகேஷன் தப்பு பண்ணி மார்க்கை லூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தால் அந்த கொஸ்டினுக்கான மார்க் உங்களுக்கு லூஸ் ஆகிடும். அதனால் ஒழுங்காக எழுதுங்க. ஓகேவா? இப்போ 7th 8th அதுக்கப்புறம் வர எல்லா செக்ஷன்லும் வந்து மேஜராக இந்த கிராமட்டிக் செக்ஷன் வரும். ஓகேவா? அதனால் அந்த செக்ஷனை தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ 7th ஒனுக்கு சிக்கு ஃபாரின் கொடுத்துருக்கான் மேபி. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டிமுலேட்டிவ், ஃபைனல், கட் ஆஃப், செட் ஆஃப், இது மாதிரி வேர்டுக்கான இடியம்ஸ் கேட்கலாம். நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது, பேசிவ் வாய்ஸ், இன்டைரக்ட், டைரக்ட் வாய்ஸ் இருக்குது, இடியம்ஸ் இருக்குது, அதே மாதிரி டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அப்புறம் மாடலு, செமி மாடல், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து சிம்பிள் வேர்ட், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வேர்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் அந்த கிராமட்டிக் செக்ஷனை தெளிவாக பார்த்துட்டு போங்க. அந்த கிராமட்டிக் செக்ஷன் தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். அந்த கிராமட்டிக் செக்ஷனில் உங்களுக்கு லூஸ் பண்ணுற மார்க்னால தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே வரும். இந்த ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினை தெளிவாக பார்க்கறதுக்கு கிராமட்டிக் செக்ஷன் ரொம்ப கிளியராக இருங்க. கிராமர்ன்றது ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில். கிராமர் வச்சு தான் நம்ம வந்து இங்கிலீஷ்க்கான சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அந்த மார்க் லூஸ் பண்ணுற இடமா கிராமட்டிக் செக்ஷனாக தான் இருக்கும். அதனால் இந்த கிராமட்டிக் செக்ஷன் தெளிவாக பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து எப்படி இப்போ வந்து நவுனு ப்ளஸ் நவுன் இருக்கலாம், நவுன் ப்ளஸ் அட்வர்ப். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேண்டீஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னது ப்ளூரல் வேர்ட்ஸ். கேண்டி கொடுத்துட்டு கேண்டீஸ், இந்த ஒய் இடத்துல ஐஎஸ் போட்டுருக்கான். சில இடத்துல இப்போ தீவ்ஸ்ன்னு பார்த்தா எஃப் இருக்கும், அதில் விஎஸ்ன்றது இருக்கும். ஓகேவா? அதனால் இப்போ வந்து ப்ளூரல் ஃபார்ம்ன்றது வெறும் எஸ் மட்டும் சேர்க்கறது கிடையாது, அதுலேயே சில விஷயம் இருக்குது. இப்போ எஃப்னு வந்தால் விஎஸ்ன்னு வரணும், ஒய்னு வந்தால் ஐஎஸ்ன்னு வரணும். இது மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால் தெளிவாக இதுங்க. சில டைம் ப்ளூரலுக்கு என்னென்னா ப்ளூரலும் இதுவும் சேமாக தான் வரும். பாருங்கள், சைல்டு, சில்ட்ரன், இந்த மாதிரி சின்ன விஷயத்துல வந்து சேமாக தான் வரும். அதனால் கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 13th ஒன்று தான் சொன்னமே, நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த 2 வேர்டு கொடுத்துட்டு இந்த 2 வேர்டு என்னென்ன வேர்டு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நவுன் ப்ளஸ் நவுனா, நவுன் ப்ளஸ் வேர்ப், இல்லைனா வேர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவா, வேர்ப் ப்ளஸ் அட்வர்பா, இந்த மாதிரி தெளிவாக கேட்பான். அந்த கொஷினை நல்லா தெளிவாக பார்த்துட்டு போங்க. நம்ம கிராமட்டிக் செக்ஷன் ரொம்ப கிளியர் ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 14 கொஷின் காமனாக கேட்டுட்டு இதில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆன்சர் ஃபாக்னு வந்திருக்கு. ஓகேவா? 15th கொஷின் ஆப்ஷன் பி டு பி வெயிட் ஃபார் சுச்சுவேஷன் டு பிகம் கிளியர்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அது மாதிரி கொஸ்டினுக்கான தெளிவாக ஆப்ஷனை போட்டு எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டினுக்கு வந்து நம்ம அதுலேயும் வந்து
ஒரு கிராமட்டிக் செக்ஷன் தான் கேட்டிருக்கான். அந்த ஆப்ஷனில் வந்து சீன்றது அம்மாங்க தான் அதுக்கான ஆன்சராக இருக்குது. அப்போ அந்த அம்மாங்க பதிலாக நம்ம வேறு ஏதாவது அலாங்கிறது ஆப்ஷன் மேபி இருந்து நான் தெரியாமல் கவனிக்கல சார், அந்த மாதிரி தப்பு பண்ணி எனக்கு மார்க் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து பண்ண முடியாது. அதனால் கிளியராக எழுதுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஆப்ரிவேஷன் கேட்பான். அதே மாதிரி வந்து மொத்த டெஃபினிஷனை வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுவோம். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டை ஆடுன்னு எழுதுறேன், இந்த செக்ஷனும் ஒன்று இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஆட் எழுதுற செக்ஷனும் ஒன்று இருக்கும். அதனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்னு எழுதுறது. அதே மாதிரி இந்த டெலிவிஷனை டிவின்னு இந்த ஷார்ட் ஃபார்மில் எழுதும், அதுவும் இருக்கும். அதே மாதிரி பைசைக்கிள் சைக்கிள் எழுதுவாங்க. இந்த மாதிரி செக்ஷனும் கொஞ்சம் கிளியராக எழுதிக்கோங்க. அந்த செக்ஷனும் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ வந்து டிஎன்பிசினா என்னது, யூபிஎஸ்சினா என்னது, ஒரு ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த செக்ஷனும் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு கொஷின் இருக்குது. இது 17th கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 15th கேட்கலாம். அதனால் இந்த கொஷின் தெளிவாக பார்த்துருப்பாங்க. ஐஏஎஸ்னா என்னது, ஐபிஎஸ்னா என்னது, இந்த மாதிரி காமனான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கேட்பாங்க. பாருங்கள், இங்கே வந்து டிபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபுல் ஃபார்ம் எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி 18th கொஸ்டினுக்கு நம்ம கேட்டிருக்காங்க. இந்த கான்சிக்யூட்லியும் கேட்டிருக்காங்க. அதனால் அது தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த செக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து ஆர்டிகல்ஸும் கேட்பாங்க. இந்த மாதிரி செக்ஷன் கேட்பாங்க. அதனால் அந்த செக்ஷன் தெளிவாக பார்த்துருப்போங்க. ஆர்டிகல்ஸ் இருக்குது, நம்மளோட ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன் இந்த மாதிரி செக்ஷன்ஸும் இருக்குது. அதனால் தெளிவாக பார்த்துருப்போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து ஓகேவா, இப்போ பார்ட் 2 செக்ஷனில் வந்து செக்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்கான், நம்மளுக்கு வந்து இந்த போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்கு அந்த ஆன்சர் கேட்பான். ஓகேவா? அந்த செக்ஷன் தெளிவாக பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து சில பேர் மிஸ்டேக் பண்ணுற இடம். ஓகேவா? அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இது கரெக்டாக எழுதுங்க. இங்கே பாருங்கள், 21ல் A B 2 கொடுப்பான், ரெண்டுமே எழுதணும். ஏன்னா இது வந்து 4x2 செக்ஷன், அதாவது 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 6ல் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதனால இந்த செக்ஷனை தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். போட்டிருப்பாங்க ஏன்னா ஆன்சர் எனி 4ன்றதை தெளிவாக 4 மட்டும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? கரெக்டாக அட்டன் பண்ண 21ல் Aல இப்போ வந்து சிம்பிள் ஆஃப் பவர், சோவியன், இந்த மாதிரி நிறைய வேர்ட் இருக்குது. எதுனா யூஸ் பண்ணலாம். அவனுக்கு வந்து கரெக்டாக அந்த வேர்டு மேட்ச் ஆகணும். அது சோவியன், டெம்பரவல் பவர், கேரிட் பை எ கிங், இதுக்கு 1 மார்க். அதாவது அந்த வேர்டில் எது வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் 1 மார்க் கூட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒனுக்கு இஸ் சன்னாகவும் இருக்கலாம், அப்புறம் அவனோட பேராகவும் இருக்கலாம். ஓகேவா? அது எது இருந்தாலும் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இந்த நான் இந்த ஆன்சர் இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு இந்த ஆன்சர் வருமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இங்கிலீஷில் வந்து நிறைய வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? 22nd கொஸ்டின் பாருங்கள். ஏ வந்து பிகாஸ் ஆஃபீஸ் மை டெஸ்டன்ட் கொஸ்டின் எதை கேட்டிருக்கான். அதுக்கு வந்து பிகாஸ் ஆஃபீஸ் எதனால நடந்திருக்கிறான், மை டெஸ்டன்ட்டாகவும் இருக்கலாம். இந்த ட்ரீ ஸ்டாண்ட் கிளாண்ட்லின்னு இருக்கா, அந்த ட்ரீ ஸ்டாங், இந்த வேர்டில் எது யூஸ் பண்ணாலும் அந்த 1 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே கேட்டிருக்காங்க. க்ரீப்பி, கிளைம்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ், ஸ்டே மார்க் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அது யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொயட்டிக் டிவைசஸ், அந்த மாதிரி இப்போ இந்த இது யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து மெட்டாஃபரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறத கேட்டிருக்கான் 23rd A1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதில் பி வந்து ஆன்சரில் வந்து கேட்டிருக்கிறதுக்கு வந்து லார்ஜ் கன்னும் எழுதலாம், கன்னுன்னு எழுதலாம், ஆர்மி வெப்பன் எது வேணால் எழுதலாம். நம்ம இல்லை சார் நான் ஆர்மி வெப்பன் நான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ கன்னுன்னு எழுதிருக்காங்க, லார்ஜ் கன்று எழுதிருக்காங்க, எது ஆன்சர் கொடுப்பாங்கன்னா பிரச்சனை இங்கே நீங்களே பாருங்கள் தெளிவாக எது கொடுத்தாலும் மார்க் போடுறதுக்கு அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 24th கொஸ்டினில் ஏ பாருங்கள், கேட்ஸ் வந்து ஸ்ட்ராங், த வால் திக் ஸ்மூத், இது வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி எழுதணும். The gates of the castle was very strong and the walls are very thick and smooth and high, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸாக பண்ணி எழுதணும். இந்த மாதிரி வெறும் ஒரு ஸ்லாஷ் போடக்கூடாது. இது வந்து அவங்களுக்கான ஆன்சர் கீ. அதனால் அவங்களுக்கு 1 மார்க், இப்படி பேசினாலும் 1 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதில் பி ஆப்ஷன் பாருங்கள், சோல்ஜர்ஸ் பிலீவ் தட் நோ ஒன் ஆர் எனிமி குட் என்டர் த கேஸ்டில் அண்ட் நோ மேன் குட் வின், இந்த வார்த்தைக்கும் பாருங்கள் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 25th பாருங்கள், ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்ம வந்து பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஏல வந்து எஸ்ஸு இட் ஹெல்ப்ஸு அஸ் டு கிரியேட்டிவ், இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆர் சாலிடேட் மேக்ஸ் தேம் கிரியேட்டிவ், ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம், இது மாதிரி எந்த வேர்டு இருந்தாலும் அதுக்கு மார்க் அலகேட் பண்ணுவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 26th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டுபிடிப்போம்ல இந்த ஏபிபி இந்த மாதிரி செக்ஷன் கண்டுபிடிக்கும் போது இதில் வந்து ஏபின்றதை நம்ம கிளியராக புரிஞ்சு எழுதுங்க, தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? இதில் பி பாருங்கள், நெப்போலியன் ஆக்ஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் ஹியர், who is described என்ற கொஷினுக்கு இங்கே என்ன பண்ணுறா, நெப்போலியன் ஆக்ஷன் இஸ் டிஸ்கிரைப்டு. இதே மாதிரி எல்லா போயம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த போயமோட மெயின் என்னன்னு புரிஞ்சுட்டு அதை வச்சு எழுதுங்க. ஓகேவா? இப்போ செக்ஷன் 2 இதில் வந்து நம்ம வந்து இதில் 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம 3 எழுதணும். ஓகேவா? ஆன்சரையும் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. டெல் மீ த டைம் ஆர் ப்ளீஸ் டெல் மீ த டைம், இந்த 2 இருந்தாலும் இந்த இடத்துல எது இருந்தாலும் மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? டெல் மீ த டைம் ஆர் ப்ளீஸ் டெல் மீ த டைம் எது இருந்தாலும் 2 மார்க் போட்டுருவாங்க இதுக்கான கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் த ப்ரைஸ் ஃபர்ஸ்ட்டு பீயிங் டிஸ்ட்ரிபியூட்டட் பை சீஃப் கெஸ்ட், இந்த சென்டென்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து 3x2 செக்ஷனில் கிளியராக எழுதுங்க. ஓகேவா? அந்த 3x2 செக்ஷனை கிளியராக எழுதுங்க. மார்க் எதில் லூஸ் பண்ணுறாதீங்க சின்ன மிஸ்டேக்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் 29th கொஸ்டின், இஃப் வி டோன்ட் பிளான் மோர் இட் இஸ் வி குட் நாட் சேவ்,
இஃப் வி பிளான் மோட்டிவ் வி கேன் சேவ். இது ரெண்டுத்தில் எது நல்லா பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எப்படி நம்ம பாருங்கள் டு நாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு வி குட்னு சேவ் வி கான் சேவ்னு எழுதணும். ஓகேவா, நிறைய ட்ரீ பிளான் பண்ணால் வி கேன் சேவ்னு மாற்றிடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதே மாதிரி மேனேஜர் சேட் தட் இந்த செக்ஷனுக்கும் கிளியராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல செக்ஷன் 1 ஆன்சர் நீட் டு. ஓகேவா, இதில் வந்து ரெஃபர் டு த கான்டெக்ட் கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னா வந்து 31 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போயம் என்ன போயம், அந்த ஆத்தரோட 32 கொஸ்டினுக்கு என்ன போயம், அதோட போயட் நேம், 33க்கும் இதே மாதிரி அதோட போயட் நேம் கிளியராக எழுதுங்க, மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேவா, நேம் ஆஃப் த போயம் எழுதணும், நேம் ஆஃப் த போய்ட் எழுதணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுக்கணும். ஓகேவா, எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் த ஃபாலோயிங். ஓகேவா, நாட் மோர் தென் 30 வேர்ட்ஸ். அப்போ நம்ம அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். இங்கே கொடுத்து நிக்கோலோ 34th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிக்கோலா அண்ட் ஜேக்கப் ஆர் ஷாபி அப்பியரன்ஸ். ஓகேவா, இதில் வந்து ஏதாவது 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். நம்ம சும்மா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுத முடியாது, நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கிளியராக எழுதினா தான் மார்க் போடுவோம். ஓகேவா, சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சும்மா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் ஆன்சர் எழுத முடியாது. ஓகேவா, இதில் பாருங்கள் எனி 2 தான் அட்டன் பண்ணணும். அப்போ ஓகேவா, நெக்ஸ்ட் 35th கொஸ்டின்லையும் இந்த ஆன்சர் இதில் எது இருந்தாலும் ஓகேவா, கிஃப்டட் ஏ பார் ஆஃப் சாக்லேட்ஸ் ஏ பிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் மார்க் போடும். ஓகேவா, பிரச்சனையே இல்லைனாலும் தெளிவாக வந்து இங்கே பாருங்கள் ஸ்லாஷ்னு போட்டிருக்கேன்னா மேபி இதுவும் எழுதலாம், இல்லை செகண்ட் ஒன்று எழுதலாம், எது இருந்தாலும் கிளியராக எழுதணும். ஓகேவா, 36th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேர் லெசன் வந்து கேட்டிருக்காங்க. தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் சான் டு ஷோ ஆஸ் எ மாடல் இன் வில்லேஜ். அந்த கொஸ்டினுக்கு வந்து இதுவும் எழுதலாம், இல்லை கீழே தேர் வாஸ் நோ காம்பெட்டன்ட் நோ அவுட் டு மேக் சேர், ரெண்டுமே எது வேணும் எதுனாலும் மார்க் போட்டுருவாங்க ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா, ஆனால் சென்டென்ஸு எழுதணும், சும்மா சுத்தமாக ஒரு லைன் எழுதலாம் மார்க் போட மாட்டோம், நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகேவா, செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன்னி 3 ஆஃப் கொஸ்டின் 3x3 செக்ஷன். இதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கேட்பாங்க டிஸ்கிரைப் த ப்ராசஸ் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து கிரியேட் கேட்சி ஸ்லோகன்ஸ், இந்த ஸ்லோகன் ரெடி பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற அந்த கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி செக்ஷன்ஸ் கேட்பாங்க, பை சார்ட் கேட்கலாம், இந்த மாதிரி செக்ஷன் கூட கேட்க வாய்ப்பு அங்கே கேட்பாங்க. ஓகேவா, இப்போ இங்கே வந்து 37 வந்து கிரியேட் ஸ்லோகன், எதுக்கு ஸ்லோகன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் ஸ்லோகன் கேரி 1 மார்க்ஸ்னால் மேபி நம்ம 3 to 4 ஸ்லோகன்ஸ் எழுதணும். இப்போ 38th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். இந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் பில்ட் பண்ணணும், அதே மாதிரி மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், மிஸ்டேக் இல்லாமல், அதே மாதிரி கரெக்டான விஷயமா இருக்கணும், ஒரு பர்சன் வந்து கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள் 3 மீனிங்ஃபுல் எக்ஸ்சேஞ்சஸ் வித்தவுட் மிஸ்டேக் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக 3 மார்க், இல்லை மீனிங்ஃபுல் எக்ஸ்சேஞ்சஸ் வித் ஃபியூ மிஸ்டேக் ஆனால் 2 மார்க்கு, ஏதோ ட்ரை பண்ணிக்க சொன்னால் 1 மார்க் பார்த்தீங்கன்னா அதுவே அவன் தெளிவாக கொடுத்துருக்கான். அதனால் நம்ம வந்து கிளியராக எழுதினா தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கேட்டதுக்கு எத்தனை பேர் வந்து இப்போ இந்த பை சார்ட் கேட்டிருக்காங்க 39th. அதனால் வந்து எத்தனை பேர் வந்து டான்ஸு ட்ராமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு எத்தனை பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க, இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன ஸ்லோகன் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஈவெண்ட்டு, இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து 40th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம கிளியராக ப்ராசஸ் மிஸ்டேக் இல்லாமல் சொன்னால் 3 மார்க்கு. இதுலேயும் பாருங்கள் சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 2 மார்க், நிறைய மிஸ்டேக் இருந்தால் 1 மார்க் தான் கொடுப்பாங்க. அதனால் கிளியராக புரிஞ்சுட்டு படிங்க. ஓகேவா, அதான் முக்கியமான விஷயம். தெளிவாக புரிஞ்சுட்டு எழுதுங்க, கண்டென்ட் தெரியுதோ தெரியலையோ அதான தெளிவாக எழுதுங்க, கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. முக்கியமான விஷயமே அதான், கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதினா தான் நம்மளுக்கு மார்க் போடுவாங்க. ஓகேவா, பார்ட் 4 செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7x5 செக்ஷன். இந்த 7x5 செக்ஷனில் ஃபுல்லாக 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த 7x5 செக்ஷனை மிஸ்டேக் பண்ணுறாதீங்க. ஓகேவா, இதில் வந்து 41 கொஸ்டினில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 60% கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ், ஸ்டைல், ஆர்கனைசேஷன் எப்படி அதை ஃபார்ம் பண்ணி நம்ம எழுதுகிறோமோ அதுக்கு 40% மார்க் கொடுக்கணும். ஓகேவா, இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா, இதில் A1 வந்து இங்கே பாருங்கள் எக்ஸப்ஷனலி குட் கண்டென்ட் இன் சிங்கிள் பேரா 5 மார்க்ஸாக இருக்கலாம், இல்லைனா இல்லைனா B தான் அட்டன் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த 41ல் A or B அட்டன் பண்ணணும். இதுலேயும் பாருங்கள் எக்ஸப்ஷனலி குட் கண்டென்ட் சிங்கிள் பேரா 5 மார்க்ஸு, சின்ன மிஸ்டேக்ஸோடு இருக்கும்போது 4 மார்க்ஸு, நிறைய மிஸ்டேக்ஸோடு இருக்கும்போது 3 மார்க்ஸ். அதே மாதிரி சும்மா கொஞ்சம் பாயிண்ட் மட்டும் எதுனா 2 மார்க்ஸ் தான் போடுவாங்க. அதே மாதிரி ஆன்சர் இன் எஸ்ஏ ஃபார்மேட் கேன் ஆல்சோ பி அவார்டட் மார்க்ஸ். எஸ்ஏ ஃபார்மேட்டில் தான் மார்க் போடலாம், பேரா ஃபார்மேட்டில் தான் மார்க் போடலாம். ஆனால் தெளிவாக எழுதுங்க. ஓகேவா, பார்ட் 2 செக்ஷனும் அப்படி தான். இப்போ நம்ம வந்து இப்போ ப்ரோஸ் இருக்குது, போயம் இருக்குது, சப்ளிமெண்ட்ரி 3 செக்ஷன் கேட்டிருப்பாங்க. ப்ரோஸ் செக்ஷன், போயம் செக்ஷன் நம்ம வந்து அதுக்கான வீடியோஸும் போட்டிருக்கோம். நம்ம முன்னாடி ப்ரோஸ் அதாவது பேராகிராஃப் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், அதுக்கான வாய்ப்பு எப்படிலாம் அந்த கொஷின் கேட்கலாம், ஒரு கொஷின் கேட்டால் இப்படி தான் அட்டன் பண்ணணுன்ற இதுவும் இல்லை, எப்படிலாம் அந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த லெசனோட பேருக்கு விட்டால் அர்த்தம் இல்லை, அதே மாதிரி அதில் இருக்க மெயின் பர்சனோட பேர் போட்டு கொடுத்தணும் அர்த்தம் இல்லை, வேறு எப்படிலாம் கொஷின் கேட்க சொல்லி நம்ம போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகேவா, 41 போஸ்ட், 42 போயம், 43 சப்ளிமெண்ட்டில் வந்து இன்ட்டு மாதிரி கொடுத்துருப்பான், டெவலப்பிங் இன்ச் மாதிரி கொடுத்துருப்பான், நம்ம பேரா மாதிரி எழுதணும். எல்லாத்துக்கும் சேம் கண்டென்ட் தான், ஆனால் முக்கியமான விஷயம் கிளியராக எழுதுங்க. போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரின்றது தெளிவாக எழுதுங்க, தப்பாக எழுதிடாதீங்க. தப்பாக நம்பரை போட்டு தப்பான மிஸ்டேக் பண்ணி இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்கால் ஃபுல் மார்க்கையும் விட்றாதீங்க. ஓகேவா, இப்போ போயம் இந்த மாதிரி எழுதும் போது கிளியராக வந்து
அதோட லெசன் பேர், ஆத்தர் நேம், மாரல், தீம் இதெல்லாம் எழுதணும். எழுதாம விடாதீங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். கிளியராக மார்க் போட்டு நம்மளுக்கு எந்த விஷயத்துலையும் நம்ம மார்க் லூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறோன்ற எண்ணத்தில் மட்டும் வச்சு பாருங்கள், நல்லா பாருங்கள் இந்த வீடியோ. ஓகேவா, புரியுதா? 44th கொஸ்டின் பாருங்கள். ரைட்டை சம்மரி இன் ஃபாலோயிங் பேரா. ஏ இது வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம 41 to 43ன்றது நமக்கு ஒரு ப்ரோ சப்ளிமெண்ட்ரி. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த சம்மரி கேட்டிருக்காங்க. ரஃப் காப்பி ஏதோ ஃபேர் காப்பி எழுதுவோம். ஓகேவா, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுது. ரஃப் காப்பி எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அதோட சப்டைட்டில் என்ன பேர் வைக்க போகிறோமோ அதுக்கு 1 மார்க்கு, அந்த ஃபேர் டிராஃப்ட் ஆர் ஃபேர் காப்பி இது எழுதுறதுக்கு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. கிளியராக எழுதுங்க. இந்த குட் சம்மரி கேன் பி ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறது கிளியராக எழுதுங்க. ஓகேவா, அதே மாதிரி இதில் வந்து செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி வந்து இது வந்து ஒரு ரைட் டே பேரான அசார்டஸ் ஆஃப் இன்டர்னால என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேரா எழுதுங்க. நம்ம வந்து போயம் எழுதணும்ல, 41லேருந்து 43 எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுத போகிறோம். கிளியராக எழுதுங்க. கண்டென்ட் மிஸ்டேக் எல்லாம் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவோம். ஓகேவா, 45th கொஸ்டின் வந்து அஃபிஷியல் லெட்டர், ஃபார்முலா இருக்கலாம், இன்ஃபார்மல் லெட்டராக இருக்கலாம். அந்த கிளியராக எந்த அட்ரஸ் ஃப்ரம் டு போட்டு, அதில் சுச்சுவேஷன், அதான் சப்டைட்டில் போட்டு, டேட் ஃப்ரம் டூக்கு அப்புறம் டேட்டு போட்டு, அதுக்கப்புறம் இருக்கான ரெஸ்பெக்டர் சார் மேடம் அதுக்கு பொறுத்து நம்ம எழுதிட்டு, சப்ஜெக்ட் எழுதிட்டு, பாடி ஆஃப் த கண்டென்ட் எழுதிட்டு, கடைசியாக நம்ம எண்டிங் எழுதுவோம். ஓகே, அட்ரஸ் அந்த என்வலப் போட்டு அதெல்லாம் எழுதுவோம். எந்த பிளேஸ், டே அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், அதெல்லாம் தனித்தனியாக ஒரு 1 மார்க் 1 மார்க் 2 மார்க்லாம் போட்டிருக்கான். பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்ஸ் போட்டிருக்கான். ஓகேவா, பர்சனல் லெட்டர்லாம் அதே மாதிரி தான். நம்மளுக்கு பர்சனல் லெட்டரில் இன்ஃபார்மல் லெட்டரில் வரலாம். ஓகேவா, இப்போ 42nd ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஒனுக்கு இதில் ஏன்னு போட்டு இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து தெளிவாக எழுதுங்க. அதை கூட மாற்றி எழுதிடாதீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இதில் 46 செகண்ட் எரர். இந்த எரர் கரெக்ஷன் கிளியராக எழுதுங்க. இங்கே வந்து ஆக்சிஜன் இஸ் ஏவின்னு கேட்டிருக்கும் போது நம்ம ஏவியர்ன்றதை சேஞ்ச் பண்ணணும். இட் வாஸ் ஷேம் டு பிரேக் அப். இந்த மாதிரி வர சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் ரெஃபர் டு த இது ஸ்பாட் தர் கேட்டிருப்போம். அதனால் தெளிவாக எழுதுங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேவா, 47th கொஸ்டின் வந்து டைலாக் பிட்வீன் 5 பேரா, அதாவது 5 மீனிங்ஃபுல் லைன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எழுதும் போது 5 எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. நீங்கள் ஒன்று அவங்க ஒன்று சேர்த்து தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அதை புரிஞ்சுக்கோங்க. 5 லைன்றது வந்து 5 எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. நீங்கள் ஒன்று அவங்க ஒன்று பேசு தான் ஒன்று. ஓகேவா, இந்த மாதிரி வந்து 5 எழுதணும். ஓகேவா, இல்லை 42nd வந்து லாஸ்ட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. அதை கிளியராக எழுதுங்க. ஓகேவா, இந்த வீடியோவில் வந்து நான் எப்படிலாம் நம்ம எழுதுனா வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம், 90 out of 90 எப்படி எடுக்கிறது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நாளைக்கு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். எப்படி நான் சார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதுனேன், அதனால் எனக்கு வந்து சென்டம் கிடைக்கும் சார், நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ வரும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ மறக்காம பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.